ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஃபிசிக்ஸில் இது ஒரு முக்கியமான ஒரு சப்ஜெக்ட் டாபிக். இது எந்த கலர்? அதான் நம்மளோட டாபிக். இது எந்த கலர்? இப்போ நீங்கள் பார்க்கறது என்ன கலராக தெரியுது? கிரீன் கலராக தெரியுது. உண்மையிலே இந்த துணியோட கலர் கிரீனா? ஃபிசிக்ஸ் என்ன சொல்லுதுன்னா இல்லை அப்படின்னு சொல்லுது. இந்த துணியோட கலர் பச்சை கிடையாது, கிரீன் கிடையாது, கிரீன் இல்லாத மீதி எல்லாமே அப்படின்னு சொல்லுது. அடுத்தது, இப்போ இது ஒரு மஞ்சள் நிற துணி, கரெக்டா அப்படின்னு நமக்கு தெரியுது. ஆனா நான் என்ன சொல்றேன்னா இது மஞ்சள் கலர் இல்லாத மீதி எல்லா கலரும் அப்படின்னு சொல்றேன். என்ன சார், போன 2 வீடியோ மாதிரி இதுவும் இருக்கே, பார்க்கறது மஞ்சளா தெரியுது, பார்க்கறது பச்சையா தெரியுது, அப்புறம் அது மஞ்சள் கலர் இல்லை பச்சை கலர் இல்லை அப்படின்னு சொல்றீங்களே, எப்படி சார் இது? இப்போ இது என்ன பண்ணுது இந்த மஞ்சள் கலரு? இப்போ ஒரு புரியுற மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்போ என் கையில ஒரு 10 பேனா இருக்கு. ஒருத்தவர் கேட்கிறாரு, என்கிட்ட ஒரு பேனா கேட்கிறாரு, உங்ககிட்ட தான் 10 பேனா இருக்கே, ஒன்று என்கிட்ட கொடுத்துருங்க அப்படின்னு சொல்கிறார். நான் அவர்கிட்ட ஒன்று கொடுத்துட்டேன். இப்போ என்கிட்ட எத்தனை பேனா இருக்கும்? 9 பேனா இருக்கும் இப்போ என்கிட்ட. ஆமாம் தானே? அப்படின்னா எனக்கு சொந்தமான பேனா இப்போ எத்தனை? 9 மட்டும்தான். ஏன்னா அவர்கிட்ட ஒன்று கொடுத்துட்டேன். இப்போ சொல்லுங்கள், நான் பார்க்கறது மஞ்சள் கலர் அப்படின்னு தெரியுது, ஆனால் மஞ்சள் இல்லாமல் மீதி எல்லா கலருமே, ரைட்டா? அப்படின்னா அந்த துணி என்ன பண்ணுது, எனக்கு மஞ்சள் கலர் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுது, மஞ்சள் கலரை வெளியில் அனுப்பிடுது. அப்படின்னா மஞ்சள் இல்லாமல் மீதி எல்லா கலரும் தானே, கரெக்டா? இப்போ எனக்கு எத்தனை பேனா சொந்தம்? 9 பேனா தானே சொந்தம். அந்த ஒரு பேனா கிடையாது இல்லையா? அப்படின்னா வெளியில் போயிடுச்சு, மஞ்சள் கலர் வெளியில் போயிடுச்சு. அப்படின்னா உண்மையான அந்த துணியோட கலர் என்னவா இருக்கும்? மஞ்சள் இல்லாமல் மீதி எல்லாமே. கரெக்ட். இப்போ ஒரு அரசியல்வாதி வராது, வெள்ளையும் சொல்லியுமா இருக்காரு அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம நார்மலாக பார்க்கும்போது ஒயிட்ல இருக்காரு, ஒயிட் கலர் வெள்ளை கலர் சட்டை போட்டிருக்காரு அப்படின்னு சொல்லுவாங்க. உண்மையா அந்த சட்டையோட நிறம் என்ன? என்ன சார், வெள்ளை தான் சார்? இல்லை, வெள்ளை இல்லாம அந்த நிறம் கருப்பு. எப்படி? இப்போ வெள்ளை கலர் அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லா கலரும் ஒன்று சேர்ந்தது தானே வெள்ளை கலர், கரெக்டா? எல்லா நிறமும் ஒன்று சேர்ந்ததுதான் வெள்ளை. எப்படி சொல்ல முடியும் அப்படின்னா, இப்போ அந்த துணி என்ன பண்ணுது, எல்லா கலரையும் என்ன பண்ணுது, எல்லா கலரையும் தனக்கு வேண்டாம்னு சொல்லிட்டு வெளியில அனுப்பிடுது. அதனால்தான் அந்த துணி என்ன கலரா தெரியுது, வெள்ளை கலர். எல்லா கலரையும் வெளியில அனுப்பிட்டா உண்மையான நிறம் என்னது, அந்த துணியோட நிறம் கருப்பு தானே. சரி, ரைட்டு. அடுத்தது, இப்போ இது என்ன கலர்? கருப்பு கலர் சட்டை, ரைட்டா? நான் என்ன சொல்றேன்னா இது வெள்ளை கலர் சட்டை அப்படின்னு சொல்றேன். ஏன்? எல்லா நிறமும் தனக்குள்ள உறிஞ்சிக்கிட்டு வெளியில விடல, நிறத்தை வெளியில விடவே இல்லை. எல்லா நிறமும் ஒன்னாவே ஒரே இடத்துல இருக்கு. அப்படின்னா அது என்ன நிறமா இருக்கும்? வெள்ளை கலர் தானே. வெளியில எதுவுமே வரல அப்படின்னா அதனால்தான் நம்ம பார்க்கறதுக்கு எப்படி இருக்கு அந்த துணி, இது பார்க்க கருப்பா தெரியுது. ஆனா உண்மையா எல்லா நிறமும் வெளியில போல ஒன்னாவே இருக்கு. அப்படின்னா அது வெள்ளை கலர் தானே. இதுதான் புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம், ரைட்டா? அப்படின்னா இதுக்கப்புறம் யாராவது நீ வெள்ளை கலரா இருக்க அப்படின்னு சொன்னா நீ கருப்புன்னு சொல்லணும். இன்னொன்று, நீ கருப்பா இருக்க அப்படின்னு சொன்னா நீ வெள்ளையா இருக்க அப்படின்னு சொல்லணும். கரெக்ட் சார். இதை பிசிக்ஸா எப்படி சார் சொல்லலாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா சொல்லலாம், பிசிக்ஸாவே ஈஸியா சொல்லலாம். இப்போ நம்ம பார்க்கறது எல்லாமே விசிபிள் ஸ்பெக்ட்ரம் அப்படின்னு சொல்லுவாங்க. விப்ஜிஆர், விசிபிள் ஸ்பெக்ட்ரம், கிட்டத்தட்ட 380 நானோமீட்டர்ல இருந்து 700 நானோமீட்டர். நானோ அப்படின்னா 10⁻⁻⁹ அதான் நானோ அப்படின்னு சொல்லுவோம். 10⁻⁻⁹ நானோமீட்டர்னா 10⁻⁻⁹ மீட்டர், அதான் நானோமீட்டர். ஓகே. இப்போ விசிபிள் ஸ்பெக்ட்ரம் வயலட் கலர்ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். வயலட் கலர்னா
380 நானோமீட்டர்ல இருந்து முடியறது பார்த்தீங்கன்னா விப்ஜிஆர்ல ரெட் கலர் 700 நானோமீட்டர்ல முடியும். கரெக்டா? இப்போ ஒரு துணி இருக்கு. இந்த துணி நம்ம பார்க்கறதுக்கு எல்லோ கலரா தெரியுதுன்னா அந்த துணியில இருக்க மாலிகூல்ஸுக்கு ஒரு வேவ் லென்த் இருக்கும். இப்போ ஒவ்வொரு கலருக்கான ஒரு வேவ் லென்த் இருக்கும். அலைநீளம் சொல்லுவாங்க. வேவ் லென்த்னா லாம்டான்னு குறிப்பிடுவாங்க. இப்போ அந்த மஞ்சள் கலர் துணி பார்க்கறதுக்கு மஞ்சள் கலரா இருக்கு இல்லையா, அந்த துணியோட மாலிகூல்ஸ் என்ன பண்ணுன்னா அதுக்கு ஒரு வேவ் லென்த் இருக்கும். அது என்ன பண்ணும், எல்லா கலரையும் என்ன பண்ணும், அப்சர்வ் பண்ணிட்டு மஞ்சள் கலரோட வேவ் லென்த் மட்டும் வெளியில இருக்கும். கரெக்டா? அப்படின்னா அதுல இருக்கிற மாலிகூல்ஸ் என்ன பண்ணுது, மற்ற எல்லா கலரோட வேவ் லென்த்தோட ஒத்து போகுது. மஞ்சள் கலரோட ஒத்து போகாதனால என்ன பண்ணுது, வெளியில அனுப்புது. அதனால தான் அந்த துணி நமக்கு எப்படி தெரியுது, மஞ்சள் நிறத்துல தெரியுது. இதேதான் சிவப்பு கலர்ல இருக்கு அப்படின்னு சொல்றோம் இல்லையா. என்ன அர்த்தம் சிவப்பு கலர்ல இருக்குன்னா, மீதி எல்லா கலரையும் என்ன பண்ணுது, அந்த மாலிகூல்ஸ்ல வேவ் லென்த் ஒத்து போகிறதுனால எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணிக்குது. சிகப்பு கலர் மட்டும் அதுக்கு ஒத்து வராதனால என்ன பண்றோம், அந்த நிறத்தை அது வெளியில அனுப்பிடுது. அதனால தான் அந்த துணி என்னவா தெரியுது, சிகப்பு கலர்ல தெரியுது. கரெக்டா? இதே தான் வெள்ளை கலர் இருக்கும். இப்போ நம்ம பார்க்குறது வெள்ளை கலர் சட்டை அப்படின்னு சொல்றோம் இல்லையா, உண்மையில கருப்பு கலர். எப்படி நான் அந்த கருப்பு கலர் சட்டைன்னு சொல்றேன், வெள்ளை கலர் சட்டை இல்லாம என்ன ஆகுது, எல்லா நிறத்தோட அந்த துணியோட மாலிகூல்ஸ் இருக்கு இல்லையா, அது என்ன பண்ணும், எல்லா நிறத்தோட ஒத்தே போகாது. அதுல இருக்கிற மாலிகூல்ஸ் எல்லா நிறத்தோட வேவ் லென்த்தோட ஒத்து போகாது. அதனால அது என்ன பண்ணும், எல்லா நிறத்தையும் வெளியில விடும். எல்லா நிறமும் என்ன அர்த்தம், எல்லா நிறமும் ஒன்று சேர்ந்ததுதான் வெள்ளை நிறம் இல்லையா. அதனால அந்த துணி எப்படி தெரியுது, வெள்ளையா தெரியுது. இதே தான் கருப்பு துணிக்கும் சொல்லுவோம். இப்போ கருப்பு கலரா அந்த துணி தெரியுதுன்னு அர்த்தம், உண்மையாவே இந்த நிறம் வந்து வெள்ளை நிறம். கரெக்டா? இப்ப என்ன ஆகும், அதுல இருக்கிற மாலிகூல்ஸ் என்ன பண்ணும், எல்லா நிறத்தோட அந்த மாலிகூல்ஸ் எப்படி இருக்கும், வேவ் லென்த் ஒத்து போகும். அதனால அது என்ன பண்ணாது, எந்த நிறத்தையுமே வெளியில விடாது, தனக்குள்ளே வச்சுக்கும். அப்படின்னா உண்மையாவே அந்த துணி ஒரு வெள்ளை நிறம், பார்க்கறதுக்கு எப்படி தெரியும், கருப்பா தெரியும். புரியுது இல்லையா? தேங்க்யூ. மீண்டும் பார்க்கலாம், சந்திக்கலாம். Thank you.